முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் இந்தியாவின் எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்த எக்கானமிஸ்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் டாக்டர் மன்மோகன் சிங் போன செவ்வாய்க்கிழமை எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவருக்கு வயது 92. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. அவர் யார், என்ன பண்ணினாரு அப்படின்றது நம்ம ஜென்ரேஷனில், அதாவது என்னுடைய வயதுக்கு ஒத்த ஜென்ரேஷன், அதுக்கு மேற்பட்ட சுப்பீரியர் சீனியர் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு தெரியும். பட் நிறைய பேருக்கு ஜென்ஸி அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ், ஐடி பர்சன்ஸ், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவரை பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றது தான் இந்த ஐடியா. வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இன்றைய தினம் நம்ம வீடியோ பதிவை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல அவருக்கு கிரிமேஷன் நடந்தது, இதை பற்றிய சில சிறு குறிப்புகளை குறிப்பிட்டுட்டு அவருடைய மன்மோகன் சிங் நம்ம இந்தியாவுக்காக என்ன செய்தார் அப்படின்றத பற்றிய மிக முக்கிய சாராம்சத்தை இன்னைக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவோட பதிவு. வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஆக்சுவலாக பார்த்த மாதிரி மன்மோகன் சிங் அவர்கள் 92 வயது. அவர் திரும்ப அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அவர் எய்ம்ஸ் மருத்துவமனை நியூ டெல்லியில் அனுமதிக்கப்பட்டார். அது அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய நிலைமை கொஞ்சம் மோசமாகி டாக்டர்ஸ் டிக்ளேர்டு டெட்ன்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயம். இது வியாழக்கிழமை 23ஆம் தேதி நடந்தது. ஸோ இதற்கு பிறகு ஒரு 2 நாட்கள் அவருடைய அந்த மார்டல் ரிமைன்ஸை வைத்திருந்தார்கள். நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் ஃபேமஸ் பர்சனாலிட்டின்றதுனால பல பேர் வர வேண்டி இருந்தது. ஸோ இன்றைய தினம், அதாவது 28ஆம் தேதி நான் அந்த வீடியோ போடுறேன். இந்த தினத்தில் அவருடைய கிரிமேஷன் நடைபெற்றது அப்படின்றது தான் நான் சொல்ல வர செய்தி. இந்த கிரிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, பிரதம மந்திரி நரேந்திர மோடி, அதை தவிர பல ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. காங்கிரஸுடைய தரப்பிலிருந்து மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் வந்திருந்தாங்க. அதே தவிர சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹான் இருந்தார். சர்வீஸ் சீஃப்ஸ் எல்லாருமே டாக்டர் சிங்குக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்தார்கள். அவருடைய அவர் சீக்கிய ஒரு மதத்தை சேர்ந்தவர். அதனால் அவருக்கு சத்னம் வாஹே குரு அப்படின்ற அந்த மொழிகளோட அவருக்கு வழி அனுப்பப்பட்டார். அதே தவிர அவர் மன்மோகன் சிங் அமர் ரஹே அப்படின்ற இதுவும் அந்த ப்ரொசஷனில் அந்த வாக்கியம் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. இந்த இதை அவருடைய ஃபைனல் இதுக்கு பழைய சீஃப் மினிஸ்டர்ஸ், புது சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. சிதாராமையா கர்நாடகா, ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா, சுக்வீந்தர் சிங் சுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ், அதிஷி டெல்லி எல்லாருமே அட்டன் பண்ணாங்க. அதை தவிர டெல்லி லெஃப்டினன்ட் வினய்குமார் சக்சேனா அவரும் வந்திருந்தார். ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லும்பொழுது அசோக் கெலாட், பூபேஷ் பாகல் இவங்கெல்லாம் காங்கிரஸ். பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி கேசி வேணுகோபால், பிரியங்கா காந்தி, அப்புறம் ஜெயராம் ரமேஷ், ரந்தீப் சுரஜ்வாலா அண்ட் அதை தாண்டி ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. இவருடைய இந்த பாடியானது மார்டல் ரிமைன்ஸ் 11:30 மணிக்கு இந்த கிரிமட்டோரியம் ரீச் பண்ணாங்க. 9 மணிக்கு
காங்கிரஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சிருந்தார்கள். 9 மணி வரை இருந்தது. 9 மணிலேருந்து ஆரம்பித்து 11:30 மணி வரைக்கும் காங்கிரஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ப்ரொசஷனாக வந்து அதற்கு பிறகு இவருடைய அந்திம கிரியைகள் செய்யப்பட்டது. ஜப் தக் சூரஜ் சாந்த் ரஹேகா தப் தக் நேரா நாம் ரஹேகா. எப்பொழுது வரை சூரியன் இருக்குமோ உங்கள் பெயர் அதுவரை இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்ட்டி ஒர்க்கர்ஸும் பயங்கரமாக இமோஷ்னல் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இந்தியாவுக்குங்கிறதுல. அவர் காங்கிரஸாக இருக்கலாம், ஆனாலும் வந்து அவருடைய பங்குங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான பங்குன்னு சொல்ல வேண்டியது. கண்டிப்பாக வந்து நம்ம அதை விட்டுட முடியாது. மோடியே வந்து அவருக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காருங்கிறது தான் வந்து மிக முக்கியமான செய்தி. ஏன்னா வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி மோடியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் எவ்வளவு காட்டமாக காங்கிரஸை சாடுவார். ஆனாலும் அதில் ஒரு எக்ஸப்ஷன் வந்து மன்மோகன் சிங்னு சொல்கிறதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக வருகிறது. ஸோ இவர் யார் அப்படிங்கிறத பற்றி இப்போ 2வது பாகத்தில் பார்த்துடலாம். மன்மோகன் சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா 2004லேருந்து 2014 வரைக்கும் இருந்தார். இவருடைய அந்த அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு மற்றும் நரேந்திர மோடியை தாண்டி 4வதாக 10 வருடங்கள் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் இந்தியாவிற்கு. ஸோ இவர் தெரிந்த மாதிரி காங்கிரஸை சேர்ந்தவர். முதல் சீக்கிய பிரதம மந்திரியாகவும் இந்தியாவிற்கு இருந்தார். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GAH பாகிஸ்தானில் ஒரு இடத்துல பிறந்து, அப்போ வந்து அன்டிவைடட் இந்தியாவாக இருந்தது. இப்போ பாகிஸ்தான் ஏரியா கால பிறந்து அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் போது அவர் வந்து மைக்ரேட் ஆகி வந்துட்டார். இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து எக்கனாமிக்ஸ் படித்திருந்தார். யுனைடெட் நேஷன்ஸில் வந்து 1966லேருந்து 1969 வரைக்கும் பணியாற்றினார்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு அவருடைய பியூரோக்ராட்டிக் கேரியரை வந்து லலித் நாராயண் மிஸ்ரா அவருடைய இதில் வந்து அவரை வந்து அட்வைசராக எடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி உள்ள ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி அவருக்கு நடந்தது. அதற்கு பிறகு 1970 மற்றும் 80 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக 1972லேருந்து 76 வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் RBI கவர்னராக கூட இருந்திருக்கிறார் 1982 to 85. அதற்கு பிறகு பிளானிங் கமிஷன் காங்கிரஸில் வச்சுருந்தாங்க இல்லையா, 1985 to 87 ஹெட் ஆஃப் பிளானிங் கமிஷனாக இருந்தார். 1991 தான் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் இந்தியாவுக்கு நிறைய இருந்தது. அந்த டைம் வந்து PV நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இவரை ஃபினான்ஸ் மினிஸ்டராக கொண்டு வந்தார். அதற்கு பிறகு கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நிறைய அப்போசிஷன் வந்தாலுமே ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி லிபரலைஸ்ட் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லிபரலைசேஷன் கொண்டு வந்த அது மிகப்பெரிய சாதனை வந்து மன்மோகன் சிங்குக்கு பொருந்தும் என்பதில் சொன்னதில் மிகையாகாதுங்கிறது தான் வந்து விஷயம். அதற்கு பிறகு இந்த கிரைசிஸ் அவாய்ட் பண்ணவும் செஞ்சார். அதுக்கப்புறம் அவருடைய புகழ் வந்து உலக அளவில் பரவ ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான செய்தி. ஆனால் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1996 ஜெனரல் எலெக்ஷனில் இதற்கு பிறகு ஆட்சியை இழந்தது. அதற்கு பிறகு சிங் வந்து அப்போசிஷன் லீடராக ராஜ்யசபாவில் இருந்தார். வாஜ்பாய் கவர்மெண்ட்டுடைய 1998 to 2004 அந்த டென்யூரில் இருந்தார். ஏன்னா 13 நாட்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட் ஜெயலலிதாவால் வீழ்த்தப்பட்டது. பிறகு திருப்பியும் வந்து இது பண்ணி 1998 to 2004 அவரால் வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார். அந்த டைமில் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபாவாக இருந்தார் மன்மோகன் சிங். 2004 திருப்பி காங்கிரஸ் வந்தபோது சோனியா காந்தியோடைய தலைமையில் வந்து இவரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து வந்தது. அதற்கு பிறகு நிறைய லெஜிஸ்லேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நேஷ்னல் ரூரல் ஹெல்த் கமிஷன், யூனிக் ஐடென்டிட்டி அத்தாரிட்டி, ஆதாருடைய ஃபர்ஸ்ட் பேஸ் இப்போ இந்த இடத்துல தான் போடப்பட்டது. ரூரல் எக்கனாமிக் கேரண்டி ஸ்கீம், ரைட் டு RTI ஆக்ட் எல்லாமே கொண்டு வந்தாங்க. 2008 பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் வந்து சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் யூஎஸோட வந்து அப்போசிஷனையும் தாண்டி இந்த ஒரு வேலையை அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாருன்னு சொல்லலாம். அப்போ வந்து அவருடைய கவர்மெண்ட் வந்து ஃபாலோ ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து அவங்க கோஆலிஷன் கவர்மெண்ட்டாக இருந்தாங்க. லெஃப்ட் பார்ட்டிஸ் சப்போர்ட்டை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க. 2009 வந்து பிரிக்ஸ் வந்து இதோட இந்தியாவோட சேர்ந்து அமைக்கப்பட்டது. இந்தியாஸ் எக்கனாமி அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஏற்றத்தை கண்டது. 2009 ஜெனரல் எலெக்ஷனில் UPA திருப்பி ரிட்டர்ன் ஆனாங்க. திருப்பியும் பிரைம் மினிஸ்டராக வந்து மன்மோகன் சிங் அமர்த்தப்பட்டார். அதற்கு பிறகு செகண்ட் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட்டு 2வது முறை UPA வந்தவுடன் நிறைய கரப்ஷன் சார்ஜஸில் மாட்டினாங்க. 2010 காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேம்,
அதற்கு பிறகு 2G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் ஸ்கேம் மற்றும் அலோகேஷன் ஆஃப் கோல் இந்தியா, அந்த கோல் பிளாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்கேம் நடந்தது. அப்போ இதுதான் வந்து 2014 ஜெனரல் எலெக்ஷன்ல தான் வந்து பெரிய ஒரு மாற்றம். மோடி தலைமையில் பாஜக பெரிய அளவில் விஸ்வரூப வெற்றி பெற்று வந்தார்கள். அப்போதான் வந்து அவருடைய டேர்ம் எண்ட் ஆனதுங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு பிறகு லோக்சபா மெம்பராக எப்போதுமே சிங் வரவே இல்லை, மன்மோகன் சிங் வரவே இல்லை. ஆனால் ராஜ்யசபாலேயே வந்து அவருடைய காலத்தை கழித்தார் என்பது தான் அவருடைய அதாவது இந்த 2014 எலெக்ஷனுடைய திருப்புமுனை அவர் ராஜ்யசபாவுக்கு தள்ளியதுங்கிறது தான் வந்து மிக முக்கியமான செய்தி. இதுதான் அவருடைய கேரியர்னு சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் பிறந்தது பாகிஸ்தானாக இருந்தாலும் பிறகு மைக்ரேட் ஆகி வந்தாருன்னு பார்த்தோம். அதற்கு பிறகு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் படித்தாருன்னு சொல்லணும். 1932 வந்து பஞ்சாப் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவில் பஞ்சாபி சிக் ஃபேமிலிக்கு தான் பிறந்திருக்காரு. கத்திரிங்கிற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் அவருக்கு இருக்கு. அவர் பிறக்கும் பொழுது சொல்ல முடியாது, யங்கா இருந்த பொழுது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால வந்து அவருடைய பாட்டி தான் ஜமுனா தேவின்னு சொல்லிட்டு, ஜமுனா தேவி அவங்க தான் வளர்த்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க அவங்க தான்னு சொல்லலாம். இவருக்கு வந்து 2 பெண்கள், ஒரு மனைவி இருக்காங்க. ஸோ இவருடைய சொத்து கூட பெரிய சொத்தா இருக்கிறதா தெரியல. ஏன்னா வந்து அவருக்கு 2 வீடுகள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 6 to 7 கோடி மட்டும்தான் வரும். அந்த அளவு தான் வந்து இவருடைய இது. பென்ஷன்ல தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பது தான் மிக முக்கியமான செய்தி. எப்படி இருந்தாலும் நான் சொல்ல வர முக்கியமான செய்தி இந்த வீடியோ பதிவில் என்னன்னா, கண்டிப்பாக நம்ம பார்த்தோம்னா இவர் வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு பிரதம மந்திரிங்கிறது தான் வந்து இவருடைய ஹைலைட்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் அது மூலமாக தான் இதெல்லாம் மெசேஜை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னுடைய கேள்வி, நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மன்மோகன் சிங் பற்றி எப்படி இருக்கின்றன? எனக்கு தெரிஞ்ச ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் ஒரு பெரிய எக்கானமிஸ்டாக இருந்தாலும் அவர் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி கண்ட்ரோலில் இருந்து ஒரு பப்பட் கவர்மெண்ட்டாக, பப்பட் பிரைம் மினிஸ்டராக இருந்தார், பொம்மை பிரதம மந்திரியாக இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு அலகேஷன் வைக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் இன்னொருடைய பார்வை என்னென்னா, அவர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர்ட். அவர் சாதாரணமாக வேலையை பார்த்து எக்கனாமிக்ஸ், அந்த மாதிரி ஃபினான்ஸ், இந்த மாதிரி இதை பார்க்குறனால அவருக்கு அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் அவ்வளோ தூரம் இருக்குங்கிறது ரொம்ப சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அவருடைய டென்யூரில் தான் வந்து ஃபெராங்கிறது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டை வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு மாற்றினார். ஸோ இவ்வளவு விஷயங்கள் டைல்யூட்டாக சாதாரணமாக போகலாம் அப்படின்ற மாதிரி உள்ள மனிதர். கண்டிப்பாக இவருக்கு ஒரு 2 பக்கங்களும் இருந்தன. பட் அட் த சேம் டைம் நான் வந்து அவருடைய அந்த நல்ல ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் மற்றும் அவருடைய எக்கனாமிக் ப்ராவஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபேஸை பார்த்து நான் வந்து இந்த வீடியோவை அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியாவாக இருந்தது. உங்களுடைய கருத்துக்கள் இந்த பதிவை பற்றி வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த வீடியோ பதிவைத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.